ஓகே, இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் ஏன் நாங்கள் பாவிக்கணும், ஏன் நாங்கள் பாவிக்கிறோம், ஏன் பாவிக்கணும், சிம்பிளாக பார்ப்போம். ஏன் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஏன் தேவை என்று. இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் வரக்கு முதல் இப்போ எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று நீங்கள் உங்களை பேரில் உருவாக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்னா சர்வர் ஒன்று நீங்கள் சொந்தமாக வேண்டுவோம். ஓகே, அது லட்சக்கணக்காக வர முடியும். மற்ற டிராஃபிக் டிராஃபிக்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிராஃபிக்னு வேணும். இப்போ ஒரு ரயில்வே டிக்கெட் திறக்கிற நீங்கள் வெப்சைட் ஒன்று உருவாக்குறீங்கன்னு சொன்னால் ஒரே டைமில் நிறைய பேர் டிக்கெட் பண்ணுவாங்க. அப்போ அதை அந்த இடம் வந்து டிராஃபிக்காக ஜாம் ஆகாமல் இங்கே அதை மெயின்டைன் பண்ணணும், அதை மானிட்டர் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும். வேறு செக்யூரிட்டி, வைரஸ்களுக்கு தாக்கம், புது வைரஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். செக்யூரிட்டி அதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த கோஸ்டிங் ஒரு வெப்சைட்டை கோஸ்ட் பண்ணணும், வந்து கஷ்டப்படணும், பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்குது, மற்ற செலவும் எனக்கு இருக்குது இப்படி செய்கிறேன்டா. அப்போ இது நீங்கள் கிளவுட் கம்ப்யூட்டிங் வரக்கு முந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். இப்போ இவ்வளோ விஷயத்தையும் கிளவுட் கம்ப்யூட்டிங் செய்திருவாங்க சிம்பிளாக. நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அந்த சர்வர் தருவாங்க குறைஞ்ச கோஸ்ட்டில், மற்றது டிராஃபிக் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க, மானிட்டர், செக்யூரிட்டி எல்லாமே அங்கே பார்த்து கொண்டுவாங்க. அதுக்கு ஆக்கள் இருக்குது, அதுக்கான சர்வீஸ் எல்லாம் வழங்கப்படுது. அதான் அதுக்கான நாங்கள் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கே நாங்கள் யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் இல்லைங்க. இப்போ சிம்பிளாக வழங்கிருக்கணும் ஏன் கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்ற. இப்போ உங்கள் கஷ்டப்படுற விஷயத்த ஈஸியாக செய்கிறதுக்கு ஆள் இருக்குது, அதுக்கான சர்வீஸை வழங்குறான் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகே, விளங்கியிருந்தேன் உங்களுக்கு. ஓகே.